ஹாய் செல்லக்குட்டீஸ், வீட்டில் சோறு போடாமல் விரட்டி விட்டா லவர் கூட வெளியே போனான். இல்லை வெளியூர் போய் தங்கணும்னா எஸ், ஹோட்டல் தான். உலகத்திலே இருக்கிற 5 நம்ப முடியாத ஹோட்டல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம மிஸ்டர் லைஃப் சேனல். நான் உங்கள் மிஸ்ட்ரி பாலா. என்னடா எல்லா ஹோட்டலும் ஒரே மாதிரி இருக்குன்னு ஒரு மாதிரி யோசிச்சான். ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் வந்தால் எப்படி இருக்கும்னு விஜய் சூர்யா மாதிரி ஜான் பண்ண வேலை தான் மேன் ஹாஸ்டலில் ட்ரெஸ்ஸு போடாமல் சாப்பிட்றதுக்காகவே ஒரு ஹோட்டலை ரெடி பண்ணார். இது எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதாங்கிற பயத்தில் மாதத்துக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரெஸ் இல்லாமல் வரலாம் அப்படின்னு முதல்ல இதை அப்ளை பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்ம பசங்க வேலை காட்ட தொடங்கினாங்க. நாங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வந்த ட்ரெஸ் போடாமல் தான் வருவோம் அப்படின்னு அடம் பிடிச்சதால் கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் ஒட்டு துணி இல்லாமல் வர மாதிரி ஆகிடுச்சு. சரி, இதுதான் இப்படின்னு பார்த்தா ஜான் ஒரு படி மேலே போய் அங்கே வேலை பார்க்குற சர்வர் முதற்கொண்டு ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் என்ன, பிறந்த மணியாக ஹோட்டலில் எல்லோரும் சுற்றுறாங்க. ட்ரெஸ் போடாமல் போகிறோம்னு அவசரத்தில் பர்ச மறந்துட்டு போயிடாதீங்கடா. நம்ம லிஸ்ட்லேயே இந்த ஹோட்டல் தான் கன்றாவியான ஹோட்டல். ஏன்னா இந்த ஹோட்டலில் பாத்ரூம் இருக்குது, அப்புறம் டாய்லெட் இருக்கு. அது எல்லா ஹோட்டல்லையும் தாயா இருக்கும். அதுதான் இல்லை, அந்த பாத்ரூம் தான் ஹோட்டலே. நாசமா போச்சு போ. வர கஸ்டமர் எல்லாம் உட்காந்து சாப்பிட சேர டாய்லெட் மாதிரி தான் இருக்கும். சாப்பாடு வச்சு சாப்பிட்ற இடம் வாஷ் பேஷன் மாதிரி தான் இருக்கும். இந்த டாய்லெட்டில் இருக்கிற ஹோட்டல் தான் மாடர்ன் டாய்லெட் ரெஸ்டாரண்ட். கேட்குறதுக்கே வர மாதிரி இருக்குது. இந்த ஹோட்டல் தான் தாய்லாந்துலேயே 11 பிரான்ச் வச்சு செம்மையாக ஓடிட்டு. சூப்பு தண்ணி எல்லாம் தர பவுல் கூட எல்லாம் யூரினல் மாதிரியும், பீன்ஸ் வெஜிடபிள் சாப்பிட இருக்கிற கப் கூட டாய்லெட் கப்பு மாதிரி தான் இருக்கும். செம்ம கப்பு. அடுத்து போகலாம். நம்ம சைனாவுக்கு பக்கத்தில் இருக்க பெரிய தீவு தான் டெவில் ஐலாண்ட். இங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமான ஜெயில் இருந்தது. அதை பட்டிட்டிங்க நீங்கள் எல்லாம் பார்த்து ஜெயிலுக்குள்ளேயே ஹோட்டல் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி கட்டிட்டாங்க. இது பத்தான்னு கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் கையில் விலங்கு போட்டால் தான் ஆர்டர் பண்ண சாப்பாடே வருது. வர சாப்பாடு கூட ஜெயிலில் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய டோரில் சின்னதாக ஒரு ஓட்டம். இதுக்கு மேலே தப்பெல்லாம் பண்ணால் ஜெயிலுக்கு போகாதீங்க. இந்த ஹோட்டல் லாஸ் வேகஸில் இருக்க பெரிய கம்பெனி தான் லேக்டு சுஷி என்டர்டைன்மெண்ட். இவங்க லைட்டர் மேரின்னு சொல்லப்படுற பழைய பாணியில் தான் சாப்பாடு போடுறாங்க. இந்த மெத்தேடு படி டேபிளில் வச்சு சாப்பாடு போடுறதுக்கு பதிலாக படுத்திருக்க ஒரு பொண்ணு மேலே வச்சு தான் சாப்பாடு போடுறாங்க. அதுவும் அந்த பொண்ணு. ஏண்டாடி பசி எடுத்தால் சாப்பிட்டோமா போனோமான்னு இருக்க மாட்டீங்களா? ஏதாவது கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டே தான் இருக்கு. ஸ்டார்டிங்கில் பொண்ணுங்கன்னா உங்களுக்கு என்ன சும்மாவா, பொண்ணுங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாலும் இப்போ இந்த ஹோட்டல் செம்மையாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. வரவங்க எல்லாம் இதை காஸ்ட்லி மீலாகவும் ரிச் மீலாகவும் பார்க்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் பாவம் தான். வரவங்க எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் சாப்பிடுவாங்க. அந்த பொண்ணு நகரக்கூட முடியாமல் படுத்து. ஹலோ, சார், அந்த லேக்டு சுஷி சார், ஒரு டேபிள் ஒன்று புக் பண்ணணும். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். என்னது, நீங்களும் வாரீங்களா? அப்போ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனே அழுத்துங்க, கூட்டிகிட்டு போகிறேன். போர் அடித்தா ஃபேமிலியோட பீச்சுக்கு போய் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து பானிபூரி காளான்லாம் சாப்பிடலாம். ஆனால் அதையும் தாண்டி கடலுக்குள்ளேயே போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன ஐலாந்து தான் மாலத்தீவு. இங்கே தான் தண்ணிக்குள்ளேயே 16 அடி ஆழத்தில் ஒரு ஹோட்டல். மேலே இருக்கிற சீலிங்கு கீழே இருக்க ஃப்ளோர்னு எல்லாமே கண்ணாடியில் செஞ்சு கிட்டத்தட்ட தண்ணிக்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்ற ஃபீல் தராங்க. அட்டன் டயத்தில் 12 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய இந்த அண்டர்சி ரெஸ்டாரண்ட் தான் உலகத்திலே இந்த மாதிரி கட்டப்பட்ட முதல் ஹோட்டல். போங்கடா, தண்ணியில் சாப்பிட்றதுக்கு எதுக்கடா மாலத்தீவு வரைக்கும் போகணும்? இங்கே இருக்கிற பாண்டிச்சேரிக்கு போனால் போதும், தண்ணியிலேயே சாப்பிடலாம்.